ஹாய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் வித் ஃப்யூச்சர் செஃப். வாங்க இன்றைக்கி நம்ம நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதையும் பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு உரல் எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி உரலில் இடிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஓட்டிக்கலாம். இது இப்போ நம்ம 1-2 இடித்தாச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு இது அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது 4 சேர்த்து இடிச்சுக்கலாம். இதுவுமே நம்ம 1-2 தான் இடிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா லேசாக ஒரு சுத்து மட்டும் விட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த ரசம் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. சளியெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த ரசம் சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம 1-2 இடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம நண்டு காலை சேர்த்துக்கலாம். நான் வந்து நண்டோட குட்டி குட்டி கால்களை தான் சேர்த்துருக்கேன். அந்த நண்டை வந்து மசாலா பண்ணிடலாம் தனியாக. நமக்கு தேவையானது இந்த குட்டி கால்கள் மட்டும், அதை மட்டும் எடுத்து நல்லா உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக நமக்கு வேண்டாம், 1-2 இடித்தாலே போதும். நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த நண்டு ரசம் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இது இடித்தாச்சு. இதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது இடிக்கிற டைம்லேயே நம்ம வந்து தேவையான அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அதில் புளி நல்லா ஊறிடுச்சு. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த புளியோட சக்கையை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம், அது தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன் நான். நல்லா பழுத்த தக்காளியாக 2 அதோடு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரசத்துக்கு வந்து நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சாதான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணி போடக்கூடாது, நல்லா கைவிட்டு பிணையணும் அதை. இப்போ ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அதில் இந்த ரசம் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சுப்போம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகும் உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்ச இஞ்சி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது லேசாக வதக்குனா போதும். அப்புறம் நம்ம மிளகு, சீரகம்லாம் நுணுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காக. அதையும் சேர்த்து அதோட வதக்கிக்கலாம். நம்ம 2 தக்காளி அந்த புளி தண்ணியில் சேர்த்துருக்கோம், 1 வந்து வதக்குறோம். இப்போ இடித்த காலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நண்டு கால் வந்து நம்ம வதக்கிறதுலே வெந்துடும்.
இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. நம்ம புளி தண்ணியை வந்து அதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு இது வந்து கொதிக்கக்கூடாது. நமக்கு நுர கட்டினா போதும். ரசம் கொதிச்சா நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம நண்டு காலை வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இது நல்லா நுர கட்டுது. இந்த மாதிரி நுர கட்டவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.